திருநெல்வேலி மாவட்ட காவல்துறையினர் தபால் வாக்கு நடைபெறுவதை மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் நேரில் சென்று பார்வையிட்டனர். தமிழ்நாட்டில் வருகிற ஏப்ரல் 6ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் நடைபெறுவதை முன்னிட்டு தேர்தல் பணியில் ஈடுபடும் அரசு பணியாளர்கள் தபால் வாக்குகளை அளித்து வருகின்றனர். இந்நிலையில் திருநெல்வேலி மாவட்ட காவல்துறையினருக்கான தபால் வாக்குகள் பாளையங்கோட்டை தூய யோவான் மேல்நிலைப்பள்ளியில் வைத்து நடைபெற்றது. காவல்துறையினர் தபால் வாக்குகளை திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் திரு விஷ்ணு அவர்கள், திருநெல்வேலி மாநகர காவல் துணை ஆணையாளர் திரு டி.எஸ். அன்பு அவர்கள், திருநெல்வேலி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு மணிவண்ணன் அவர்கள் மற்றும் திருநெல்வேலி மாவட்ட கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் திரு சுப்புராஜ் ஆகியோர் நேரில் சென்று பார்வையிட்டு தபால் வாக்குகள் சரியான முறையில் நடைபெறுவதை ஆய்வு செய்தனர். போலீஸ் காவலருக்கான தபால் வாக்கு ஃபெசிலிட்டேஷன் சென்டர் செயின்ட் ஜான் ஸ்கூல் தயார் செய்யப்பட்டு இதுவரைக்கும் 4 பிரிவாக பட்டாலியன் 9th பட்டாலியன் 195 வாக்கு, 12th பட்டாலியன் 29, கமிஷனர் ஆஃப் போலீஸ் திருநெல்வேலி 1033, எஸ்பி திருநெல்வேலி ரூரல் சைட்லேருந்து 1194, ஆக மொத்தம் 2451 போஸ்டல் தபாலுக்கான ஃபெசிலிட்டேஷன் சென்டர் இன்றைக்கு தயாரிக்கப்பட்டது. அதே போல் முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான 80+ ஓட்டர்ஸ் அண்ட் டிஃபரன்ட்லி ஏபிள் ஓட்டர்ஸ்க்கான மொபைல் போலிங் ஃபெசிலிட்டேஷன் சென்டரும் நேற்று காலையில் வந்து ஒவ்வொரு வீட்டிலையும் வாக்குகளுக்கான ஏற்பாடு செய்யப்பட்டது. ஆக மொத்தம் திருநெல்வேலி மாவட்டத்துக்கான 3403 வாக்காளர்கள் உள்ளனர். 80 வயசுக்கு மேற்பட்டது மற்றும் மாற்றுத்திறனாளி கண்டிருக்காங்க. அதுவும் நல்ல முறையில் திருநெல்வேலி மாவட்ட பொறுத்தவரையில் போயிட்டுருக்கோம். இது வந்து இன்றைக்கும் 1ஆம் தேதி இன்றைக்கு யாரெல்லாம் ஓட் பண்ண முடியும் அவங்களுக்கு 1ஆம் தேதி வந்து அனைத்து காவலர்களுக்கும் ஓட்டு செய்வதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டது. மாவட்ட அதுதான் இது வரைக்கும் பெறப்பட்டது. மேக்ஸிமம் இந்த இடத்துல போடுவாங்க. ஏதாவது ஒரு சில வசதி இருந்தால் அவங்களுக்கு ஒன்றாங்க இது வந்து அவங்க தபால் மூலமாக தேர்தல் புரோட்டோகாலை பொறுத்தவரை இந்தியா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ரொம்ப பெரிய புரோட்டோகால் லீடர்ஸ் ஓர் நாள் அன்றைக்கு ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் ஒதுக்கப்பட்டுள்ள அலுவலருக்கான ஃபேஸ் ஷீல்டு, மாஸ்க் இது எல்லாமே ஸ்டேட் லெவலில் ப்ரிப்பேர் பண்ணி நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் தயார் செய்யப்படுது. அதே போல் ஒவ்வொரு வாக்காளரும் மாஸ்க் தான் கண்டிப்பாக வர வேண்டியிருக்கும். அதே போல் ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் சமூக இடைவெளி பின்பற்றுவதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஏற்கனவே தேர்தல் ஆணையம் ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் உள்ள டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட்டர்ஸ் கம்மியாக உள்ளது. ஒரு வாக்குச்சாவடிக்கு 1050 வாக்காளர்கள் என்ற ஒரு கணக்கு தான் முன்னாடி 1300 1400 இருந்தாங்க. அது கம்மி பண்ணி 1050 என்ற ஒரு கணக்கு தான் இப்போ தேர்தல் ஆணையம் அறிவிக்கப்பட்டது. அதுவும் சமூக இடைவெளி பின்பற்றுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போதைக்கு திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தளவில் பொதுமக்கள் அனைவரும் மாஸ்க் அணிந்து சமூக இடைவெளி இதுதான் திருப்பி திருப்பி ஒரு அறிவுரையாக நம்ம சொல்லியிருக்கோம். அதே போல் வேக்சினேஷனும் நல்லபடியாக போயிட்டுருக்கு. டோட்டல் ஃபிகர்ஸ் நான் இன்னைக்கு எவ்வளோ பேர் எடுத்திருக்காங்க. அதே போல் தேர்தல் பணியாளருக்கும் ஏற்கனவே அறிவுரை கொடுத்துள்ளது. இந்த மாதிரி கோவிஷீல்டு மற்றும் கோவாக்சின் அளிக்கிறதுக்கான அறிவுரை வழங்கப்பட்டது. மேக்ஸிமம் போலிங் பர்சன்ட் அதை எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரை இதுவரைக்கும் ஒரு அச்சப்பட சூழ்நிலை எதுவுமே இல்லை என்று சார் தேர்தல் ஸ்டேட்டில் இருக்குது. திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரை ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் தேர்தல் அறிவிப்பு 26/5/2021 வரைக்கும் தேர்தல் அறிவித்து 24 மணி நேரத்துக்குள்ளேயே நம்ம ஒரு ஃபுல்லி ஃபங்க்ஷனல் கண்ட்ரோல் ரூம் 24 மணி நேரம் இயங்கக்கூடிய கட்டுப்பாட்டு அறை தயார் நிலை என்பது. அதே போல் ஒவ்வொரு தொகுதிக்கும் 6 பறக்கும் படை 3 SST 3 SST ஆகிய தனிக்குழுக்கள் அமைத்து அது கண்காணித்து வருகிறது. அதே போல் 2 நாள் முன்னாடி பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் கிட்டத்தட்ட 12.86 crore மதிப்புள்ள ஒரு பாக்ஸ் கண்டெய்னர் பறிமுதல் செய்யப்பட்டது. அதுக்கான விசாரணை உரிய விசாரணை வருமான வரி மூலமாக நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அதே போல் எல்லா குழுக்களும் அந்தந்த இடத்துல வாகனம் சோதனை மற்றும் டாஸ்மாக் கடைகளுக்கான சோதனை எல்லாரும் செய்யப்பட்டு வருது.
ஸோ அந்த நகைகளுக்கு ஒரு ஆவணங்கள் இருக்குதா சொல்கிறாங்க. இப்போ அது நகைகள் வந்து வருமானத்திற்கு கையில் தான் இருக்குதா இல்லை யார் வருஷம் இருக்குது, விசாரணை எப்படி போயிட்டு இருக்குது? அது அந்தந்த தேர்தல் நடத்தும் அலுவலர் தான் அது முடிவு பண்ணி அது வந்து போதுமான அளவுக்கு ஆதாரங்கள் இல்லை என்ற ஒரு நிகமனத்தை அதுக்கப்புறம் தேர்தல் ஆணையத்துக்கு அதுக்கான அறிக்கை கொடுக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் வருமான வரித்துறை அதுக்கு விசாரணை மேற்கொண்டது. தேங்க்யூ. வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும். அந்த பெல் பட்டனும் அழுத்தி வச்சுருங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற வீடியோவெல்லாம் இருக்கும், பாருங்கள்.